பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒருத்தருடைய நினைவு பிரகாரம் வழி நடத்துவாராக. நாம் பிதாவுடைய சித்தத்தை தியானித்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதே தன் நோக்கமாக கொண்டிருந்தான்றதான வசனத்தை நாம் தியானித்தோம். ஏன் நாம் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும், நாம் ஏன் பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்தா நாம் இருளே நடக்காமல் ஜீவ ஒளி அடைந்தவர்களாக இருப்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறச்சுன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்வதே தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தாரோ அதே மாதிரி நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறதான நாம கூட பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக நோக்கமாய் கொண்டவர்களாக இருக்கும்போது நாம் ஜீவ ஒளி அடைந்திருப்போம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகையினால பிதாவின் சித்தத்தை ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேத வசனத்து மூலமாக பார்க்கிறோம். மத்திய 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிப்பதில்லை, பரலோகத்திற்கு பிதாவின் சித்தப்படி செய்கிறவனோ அவனே பரலோக நாட்டில் பிரவேசிப்பான் என்று சொல்கின்றான். அப்ப பரலோகத்திற்கான பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் அதுல பிரவேசிக்க முடியும். கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலதான் நாம் நம்முடைய வாழ்க்கையில பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அந்த பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுக்காகத்தான் வேத வசனம் நம்முடைய கரத்துல எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தின்படி செய்யும் பொழுது நாம் பரலோகத்தில் பிரவேசிக்கிறதான ஸ்லாக்கியத்தை பெறுவதாக இருக்கிறதுனால தான் பிதாவின் சித்த செய்கிறதாக இருக்கின்றோம் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்திய 12ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பரலோகத்திற்கு என் பிதாவின் செய்கிறவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்றார். இப்போ பரலோகத்திற்குதான பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதான நாம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனாகவும் சகோதரிகளாகவும் தாயுமாய் இருக்கிறோம் என்பதனாலே பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதை நம்முடைய நோக்கமாக கொண்டவர்களாக இருக்கின்றோம். பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற வேண்டும், பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சி விருப்பமும் ஜெபதாகவும் நமக்கு இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். பரலோகத்திற்கு பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்கிறதுக்கு எனக்கு கிருபை தந்துள்ளோம் என்று சொல்லி ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏன் நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கணும்னு சொன்னா நம்முடைய வாழ்நாளெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறதாக இருக்கின்றோம். இந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் நமக்கு கிருபை வேணும், பரிசுத்தாவினுடைய ஒத்தாசை வேணும். தேவனுடைய சித்தங்கள் என்ன என்பதை நாம் பரிசு வேதாத்து மூலமாக அறிந்தவர்களாக இருக்கணும், புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் நம் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் செயல்படுவர்களாக இருக்க வேண்டும் என்று செயல்பட முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையால் நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன, நம்மை குறித்து என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கணும். மத்திய 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு சொல்றார், நம்முடைய தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பரலோகத்திற்கிறதா நம்முடைய பிதா நம்முடைய தலைமயிரெல்லாம் எண்ணிருக்கிறார், ஒன்றாகில் அவருக்கு சித்தம் இல்லாமல் தரையில கீழே விழாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிதாவுக்கு சித்தம் இல்லாமல் ஒரு மயிராகில் நம்முடைய தலையில கீழே விழாது என்று சொன்னால், தேவனுக்கு சித்தம் இல்லாமல் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில நடைபெறாது என்பதை நாம் அறிக்கையிட்டு தேவனை வயப்படுதலாக இருக்கணும். பிதாவே நமக்கு சித்தம் இல்லாம என் தலைமையில ஒன்றும் விழாதுன்னா அந்த அளவுக்கு நுணுக்கமா நீர் என்னை கவனிக்கிறவராக இருக்கிறீர், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறீர், என்னை வழிநடத்துகிறவராக இருக்கிறீர். ஆகையினால நமக்கு சித்தம் இல்லாத எந்த காரியம் என் வாழ்க்கை நடக்காது என்று சொல்லி நாம் அறிக்கைகளாக இருக்கணும். என்ன பிரச்சனைனா, சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவன் அறியாம ஒண்ணு எனக்கு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. தேவன் அறியாமல் ஒண்ணு நடக்காது என்று சொல்கிறதுக்கும் தேவனுக்கு சித்தம் இல்லாம ஒன்று என்ற வாழ்க்கை நடக்காது என்று சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. தேவன் அறியாமல் சொன்னா, இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் தேவனுக்கு தெரியும். யார் நன்மை செய்யணும், யார் தீமை செய்யணும், யார் பாவம் செய்யணும், யார் பரிசுத்தமாக எல்லாம் அவருக்கு தெரியும். அப்ப அறிந்து நடக்கிறது, அறிந்து நடக்கிறது சொல்லக்கூடாது. தேவனுக்கு சித்தம் இல்லாத எந்த காரியம் வாழ்க்கை நடக்காது. ஏனென்றால் தேவனுடைய வசனம் சொல்கிறது, பரலோகத்திற்கு என் பிதா தலையில மயிரெல்லாம் இருக்கிறார், அவருக்கு சித்தமில்லா ஒன்றாகில தரையை விழாதுன்னு சொல்லிக்கிறாரு. ஆகினால பரலோக சித்தமில்லாத எந்த காரியம் வாழ்க்கை நடைபெறாதுன்னு சொல்லி நாம் தான் விசுவாசத்தை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும். யோவான் 6ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவர் எனக்கு தந்தவைகளை ஒன்றை எழுந்து போகாமல் கடைசி நாள் எழுப்பதே என்னை அனுப்பினவரின் சித்தமா இருக்கிறது சொல்லி பார்க்கிறோம். அப்ப பிதாவுடைய சித்தம் என்ன என்று சொன்னால்,
நாம் கடைசி நாள்ல இயேசு வரும்போது எழுப்பப்படுவதுதான் பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. ஆகினாலே கடைசி நாள் எழுப்பது பிதாவுடைய சித்தம் என்பதை நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கேன். 1 பேதுரு 2:15 வாசிக்கும் போது, நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமை அடக்குவதே தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஆகினால் நம்ம நன்மை செய்து புத்தியினமானவருடைய மனதில் இருக்கிறதான அறியாமையெல்லாம் நாம் அடக்குகிறவராக இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால தான் கிறிஸ்துவர்கள் எதுக்காக அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கும்போது, நற்கிழ்ச்சிக்கிறதுக்காக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன் அவைகளை எல்லாம் முன்னதாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். ஆகினால பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில நற்கிழ்ச்சிக்கிறதுக்காக நம்ம மறுபடியுமாய் ஜெயிப்பித்திருக்கிறார் இந்த உலகத்துல. இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், ஒருவன் மறுபடியும் பெறுவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்கிறோம். ஆகினால பிரியமானவர்களே, இந்த மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அர்த்தம்? நம்ம நற்கிரியை செய்கிறதுக்காக கிறிஸ்து இயேசுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆகினால நன்மை செய்து புத்தியுடைய மனுஷனை அறியாமையை அடக்கிறது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். இவருடைய 10:10 வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரே தடவை பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். எந்த சித்தத்தின்படி? இயேசு கிறிஸ்து சரீரம் ஒரே தடவை பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகினால பிரியமான தேவனுடைய சித்தத்தினாலே நாம் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தினாலே, அவர் சிலுவையில மரித்ததினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:3 வாசிக்கும் போது, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தம் நம்ம எல்லாம் பரிசுத்தவான்களாக மாறும். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆகினா பிதாவுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில என்னன்னா, நான் பரிசுத்தம் உள்ளவனாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம் என்பதை நீங்க பேச ஆரம்பிங்க. இப்ப பிதாவுடைய சித்தம் என்ன என்று சொல்லி வேதாகமம் சொல்லிக்கிறது. இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் ஒவ்வொருத்தரும் வழி நடத்துவாராக. நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமந்துகிறோம். பிதாவுடைய சித்தத்தை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எங்களுடைய இருதயத்தினுடைய வார்த்தைகள் எழுதப்படுகிறதான வார்த்தைகளை வாழ்க்கையில நாங்கள் எல்லாரும் பயன்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.